வணக்கம். நம்ம சேனலில் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம வீடியோவாக பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம பதிவிடக்கூடிய தகவல்கள் நிறைய புதிய பிகினர்ஸ்க்கும் ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ரொம்ப உதவிகரமாக இருந்துகிட்டு இருக்கு. நம்ம கொடுக்கக்கூடிய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை இன்ட்ராடேயில் எப்படிலாம் பயன்படுத்தலாம், மார்க்கெட் எப்படிலாம் மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வீடியோ மூலிமா தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும். நம்ம வீடியோ இன்றைய தினம் மார்க்கெட் எப்படி இருந்துச்சு, நாளைய தினம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. நான் ரெசிஸ்டன்ஸ் 1 அப்படிங்கிறத நிஃப்டியில் சொல்லியிருந்தேன். மார்க்கெட் இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் ஆகி இதற்கு மேலே சஸ்டெயின் பண்ணால் மட்டும்தான் ஃபர்தராக அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். எக்ஸாக்டாக பாருங்கள், நம்மளோடைய லெவலை போய் இன்றைக்கி மார்க்கெட் ரீடெஸ்ட் தான் பண்ணியிருக்கு. R1 ஜோனை போய் ரீடெஸ்ட் மட்டும்தான் மார்க்கெட் பண்ணியிருக்கு. ஒரு கேப் அப்பில் இருந்தாலும் நான் சொல்லியிருந்தேன், இந்த இடத்துல மார்க்கெட் நேற்று இருந்துச்சு, இது வரைக்கும் தான் போகிறதுக்கான சான்சஸ் இருக்கும், இதுக்கு மேலே போனால் தான் ஃபர்தராக அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறத சொன்னேன். எத்தனை பேர் இதை நீங்கள் பார்த்தீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் தெரிவுபடுத்துங்க. நாளைய தினமும் இதே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் நண்பர்களே, எந்த லெவலும் சேஞ்ச் பண்ணல. இந்த ஜோனை மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகி ஒரு டே கேண்டில் க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆனால் மட்டும்தான் ஃபர்தராக அப் ட்ரெண்டு. எந்த சேஞ்சஸுமே கிடையாது நேற்றையோட இதில், சரிங்களா. 20,050ங்கிறது ரெசிஸ்டன்ஸ் 2, 20,200 ரெசிஸ்டன்ஸ் 3, ஆல் டைம் ஹை தான் ரெசிஸ்டன்ஸ் 3. இந்த இடம் பிவோட்டு 19,675 அப்படிங்கிற லெவல் சென்டராக பிவோட்டாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா சின்ன சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னா இன்றைக்கி டே லோ இருக்குது பாருங்கள், அது மார்க்கெட்டுக்கான ஒரு சின்ன சப்போர்ட்டு. இந்த லெவலில் பிரேக் அவுட் ஆனிச்சுன்னா மார்க்கெட் ஃபர்தராக ஒரு வீக்னஸ் வரும். அது இந்த சப்போர்ட்டை நான் இந்த இடத்துல சப்போர்ட் ஒன்று சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சின்ன சேஞ்சஸ் தான், வேறு எதுவும் இல்லை. இந்த விக் இருக்குது பார்த்தீங்களா, ப்ரீவியஸாக லோ இருக்குது பார்த்தீங்களா, இந்த லெவலை வச்சுருக்கேன். இந்த லெவலுக்கு கீழே 19,667ங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு, அதற்கு கீழே வந்துச்சுன்னா 19,542ங்கிறது செகண்ட் சப்போர்ட், 19,416 அப்படிங்கிறது தேர்டு சப்போர்ட்டு. அதுக்கு இடையில மார்க்கெட்டோட மொமெண்டம் இது இப்படி சேஞ்ச் ஆனால் மட்டும்தான், சரிங்களா. இந்த இடம் இப்படி இருந்துச்சுங்களா, இந்த சேஞ்சஸ் நான் அப்படி வச்சுக்கிறேன். மார்க்கெட் ஒன்ஸ் இந்த லெவலை பிரேக் அவுட் ஆணுச்சு அப்படின்னா ஃபர்தராக இதை நான் இப்படி காமிக்கிறேன் பாருங்கள். இதை நம்ம டெலீட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு தெளிவாக போட்டு காமிக்கிறேன். சப்போஸ் மார்க்கெட் நாளைக்கு பிரேக் அவுட் ஆணுச்சு அப்படின்னா இந்த இடத்த ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு இந்த ஏரியாவில் அகைன் மேலே போணுச்சு அப்படின்னா ஃபர்தராக ஒரு அப் ட்ரெண்டுக்கான சான்சஸ் இருக்கும். சப்போஸ் மார்க்கெட் இந்த லோவை நாளைக்கு பிரேக் பண்ணுது அப்படின்னா ஃபர்தராக இந்த இடத்த சப்போர்ட் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். ஃபர்தராக இந்த லெவலை பிரேக் பண்ணிடுச்சுன்னா இந்த சப்போர்ட் 2 வரைக்கும் வருவதற்கான சான்சஸ் இருக்குது, சரிங்களா. இதுதான் நெஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு. நெஃப்டிக்கான ஓஐ டேட்டா என்ன சொல்ல வருது அப்படின்னா 19,800 கால் ரைட்டர்ஸ் ஹெவியாக இருக்காங்க, 19,700 புட் ரைட்டர்ஸ் ஹெவியாக இருக்காங்க. மார்க்கெட் 19,800 போய் தொட்டுட்டு வந்துருச்சிங்களா, 825ங்கிற லெவலை தொட்டுட்டு வந்துருச்சு பார்த்தீங்களா. அதற்கான காரணம் ஓஐ டேட்டா தான். ஓஐ டேட்டா தான் நண்பர்களே பெருசாக வின் பண்ணுது, சரிங்களா. அதுவும் 700 சப்போர்ட்டாக இருக்குது. ஆனால் இந்த இடத்துல பாருங்கள் 19,800 இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா புட்டை ரைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ நாளைக்கு ஏதாவது ஒரு சஸ்பென்ஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சப்போஸ் நாளைக்கு ஒரு கேப் அப் ஆணுச்சு அப்படின்னா ஃபர்தராக மார்க்கெட் ஒரு அப் ட்ரெண்ட் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஓஐ டேட்டா அதை தான் நண்பர்களே சொல்லுது. இந்த இடத்துல ஒரு சம்மந்தம் இல்லாமல் ஒரு 74 லட்சம் ஓஐ டேட்டா இந்த இடத்துல புட்டை ரைட் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது இந்த இடத்துல ஏதோ நாளைக்கு ஒரு மேஜிக் நடக்க போகுது. நாளைக்கு பார்க்கலாம் நண்பர்களே, அந்த மேஜிக் இந்த லெவலுக்கு மேலே கேப் அப் ஆகுதா அப்படிங்கிறத பார்க்கணும். 19,800 அப்படிங்கிற லெவலுக்கு மேலே கேப் அப் ஆகுதா அப்படிங்கிறத பார்க்கணும். கேப் அப் ஆகிடுச்சு, 825க்கு மேலே கேப் அப் ஆகிடுச்சு அப்படின்னா ஃபர்தராக மார்க்கெட் ஒரு மேலே வருவதற்கான சான்சஸ் இருந்தாலும் இருக்கலாம். ஓகே. பேங்க் நிஃப்டி நம்ம நேற்றைய லெவல் சொன்னோம்ல, எக்ஸாக்டாக பாருங்கள், இந்த ரெசிஸ்டன்ஸ் 1ஐயும் பிரேக் பண்ணல, சப்போர்ட் 1ஐயும் பிரேக் பண்ணல. எக்ஸாக்டாக மார்க்கெட் இந்த ஏரியாவுக்குள்ளாரையே தான் சுற்றிக்கிட்டு இருக்குது, சரிங்களா. ஏன்னா ஸ்ட்ராங் கன்சல்டேஷன் இன்றைக்கி பாருங்கள், ப்ரீவியஸாக ஒரு 2 டேஸுக்கு முன்னாடி ஒரு ஃபஸ்ட்டு 15 மினிட் கேண்டிலுக்குள்ளாரையே தான் மார்க்கெட் சுற்றிக்கிட்டு இருக்குது. இந்த கேண்டில் பாருங்கள், என்னைக்கு 17ஆம் தேதி நவம்பர் ஃபஸ்ட்டு 1 ஹவர் கேண்டில், ஃபஸ்ட்டு 1 ஹவர் கேண்டில் 17ஆம் தேதி நவம்பர்
ஒரு ஃபஸ்ட்டு 15 ஒரு 1 ஹவர் கேண்டிலுக்குள்ளாரையே தான் மார்க்கெட் வந்து 2-3 டேஸாக சுற்றிக்கிட்டு இருக்குது. அதனால ஒன்ஸ் இந்த லெவலுக்கு மேலே போகும்போது நம்ம சொன்ன மாதிரி மார்க்கெட் வந்து இந்த இடத்த சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஒன்ஸ் இந்த லெவலை பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னா இந்த லெவலை வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு கீழே வரதுக்கான சான்சஸ் இருக்கும். சரிங்களா? பேங்க் நிஃப்டியில் எந்த சேஞ்சஸும் கிடையாது. இன்றைக்கி பேங்க் நிஃப்டி இன்றைக்கி தான் வந்து பேங்க் நிஃப்டி நாளைக்கு எக்ஸ்பிரி அப்படிங்கிறதுனால எதுக்குள்ளார சேஞ்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத ஓஐ டேட்டா வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த இடம் வந்து ரெசிஸ்டன்ஸ் 43,866ங்கிறது ரெசிஸ்டன்ஸ், 43,449ங்கிறது சப்போர்ட்டு. நாளைக்கு இந்த ஏரியாக்குள்ளாரையே மேக்ஸிமம் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒன்ஸ் இந்த லெவலுக்கு மேலே பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா 44,417 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் R2க்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது R3 வந்து 44,704 அப்படிங்கிறது R3. ஓகே, லெவல் வந்து இந்த லெவலில் பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா 43,291 அப்படிங்கிறது செகண்ட் சப்போர்ட், தேர்ட் சப்போர்ட் 42,749. ஓஐ டேட்டா பேங்க் நிஃப்டியில் என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத பார்த்துருவோம். நாளைக்கு வந்து எக்ஸ்பிரி அப்படிங்கிறதுனால 43,700 இங்கே பாருங்களேன் எக்ஸாக்டாக என்ன நடந்திருக்கு அப்படின்னு. மார்க்கெட் எங்கே நிற்கிது? 43,694. ஓஐ டேட்டா என்ன சொல்லுது? 43,700 ரெசிஸ்டன்ஸ் இருக்குங்கிறத சொல்லுது. எவரி 100 பாயிண்ட் வந்து சப்போர்ட்டாக இருக்குது. ஆனால் வந்து கால் சைடு தான் அதிக ஓஐ டேட்டா வந்து பில்ட் ஆகிருக்கு. சரிங்களா? எவரி 100 பாயிண்ட்ஸுக்கு வந்து ஓஐ டேட்டா நாளைக்கு பில்ட் ஆகிட்டே இருக்கும். கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் மார்க்கெட் ஹவர்ஸில் நம்ம ஃப்ரீ டெலிகிராம் குரூப்பில் அப்டேட் பண்ணுறேன். இன்றைக்கி ஃபின் நிஃப்டி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபின் நிஃப்டி இன்றைக்கி எக்ஸ்பிரிங்கிறதுனால ஸ்ட்ராங் கன்சால்டேஷன். இங்கே பாருங்கள், நம்ம சொன்னோம் இந்த இடத்துக்குள்ளார தான் ட்ரேட் ஆகிருக்கு. இந்த ஏரியாக்குள்ளார மட்டும்தான் ட்ரேட் ஆகிருக்கு. நம்ம R1 சொன்னோம், R1ஐயும் டச் பண்ணல, S1 சொன்னோம், S1ஐயும் டச் பண்ணல. எக்ஸாக்டாக இன்றைக்கி நகர்ந்த மூமெண்ட்டே வந்து பார்த்திங்கன்னா 585லேருந்து 635, கிட்டத்தட்ட ஒரு 50 புள்ளிகள் மட்டும்தான் ஃபின் நிஃப்டியில் மொமெண்டமே. இதில் வந்து எப்படி ட்ரேட் ஆகும் சொல்லுங்கள்? இதே போலவே வந்து 17ஆம் தேதி வந்த அதே 1 ஹவர் கேண்டிலில் மார்க்கெட் வந்து 2-3 டேஸாக சஸ்டெயின் பண்ணிக்கிட்டு இருக்குது. 3 டேஸாக வந்து ஃபஸ்ட்டு 1 ஹவர் கேண்டிலுக்குள்ளாரையே மார்க்கெட் 3 நாளாக சஸ்டெயின் பண்ணுதுன்னா இந்தமாரி மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணணுமாங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா R1. இந்த இடத்த பிரேக் அவுட் ஆகிட்டு நான் அந்த ப்ளூ கலர் லைன் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா? இதே போலவே மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆனால் மட்டும்தான் ட்ரேடிங்க்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இல்லைனா வந்து ட்ரேடிங்க்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடையாது. ஒன்ஸ் இந்த லெவலுக்கு மேலே பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா R2 19,841, அடுத்தது 19,978 தேர்ட் ரெசிஸ்டன்ஸ். சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா 19,467ங்கிறது சப்போர்ட் 1. அந்த சப்போர்ட் 2 வந்து இந்த லெவல் 19,362 ப்ளஸ் வந்து இந்த ட்ரெண்ட் லைனும் வந்து சப்போர்ட் இருக்குது. அடுத்த லெவலில் பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னா 19,194. ஓகே, இன்றைக்கி ஓஐ டேட்டா என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத மட்டும் ஃபின் நிஃப்டியில் பாருங்களேன். எக்ஸாக்டாக மார்க்கெட் வந்து 19,600 19,600 இந்த ஏரியாக்குள்ளாரையே வச்சு முடிச்சிட்டாங்க பாருங்கள். காலு புட்டையும் ரைட் பண்ணியிருக்காங்க, காலையும் ரைட் பண்ணியிருக்காங்களா? 600ல் மார்க்கெட்டை எங்கே வச்சு முடிச்சிருக்காங்க பாருங்கள். எக்ஸாக்டாக வந்து 612லேயே வச்சு மார்க்கெட்டை வந்து முடிச்சு விட்டாங்க. மேக்ஸிமம் ஓஐ டேட்டாவை பேஸ் பண்ணி தான் மார்க்கெட்டை வந்து ரன் பண்ணுறாங்களே நண்பர்களே. ஓஐ டேட்டாவுக்காக ஒரு வீடியோ போடுங்க அப்படிங்கிற மாரி நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஏற்கனவே நான் ஒரு ஓஐ டேட்டாவுக்காக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை நான் சின்ன சேஞ்சஸ் இருக்குது, சேஞ்சஸ் பண்ணிவிட்டு கூடி சீக்கிரம் அதை வந்து நான் பப்ளிஷ் பண்ணுறேன். அப்படின்னா ஓஐ டேட்டாக்காக திருப்பி நான் இந்த வீக்குக்குள்ளார ஒரு புது வீடியோ ஒன்று கண்டிப்பாக போட்டுடுறேன். சரிங்களா? மிட் கேப் நிஃப்டி நேற்றே நம்ம சொல்லியிருந்தோம். மிட் கேப் நிஃப்டியில் வந்து நம்ம புதுசாக சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நல்ல வால்யூம் வந்து மார்க்கெட்டில் இருக்குது அப்படிங்கிறதுனால மிட் கேப் நிஃப்டியை பற்றி நண்பர்கள் நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. அதற்காக நம்ம வந்து மிட் கேப் நிஃப்டியை வந்து பார்ப்போம். மிட் கேப் நிஃப்டியில் வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து ட்ராப் பண்ணிவிடுவோம். 9,200 வந்து ஒரு மேஜரான சப்போர்ட்டு. ஓகே, இதை நான் வந்து ரெட் கலரில் போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு இதை உடைக்காத வரைக்கும் மிட் கேப் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஃபர்தர் அப் ட்ரெண்டு தான். இப்போ கூட மிட் கேப் வந்து என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன். சின்ன சப்போர்ட்டு தான் இருக்குது. இப்போது நாளைக்கான ஃபஸ்ட்டு சப்போர்ட் வந்து இன்றைக்கி வந்த லோ தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட் 19,464 அப்படிங்கிற லெவல். இந்த லெவல் இன்றைக்கி வந்த லோ தான் நாளைக்கு மிட் கேப்புக்கான ஃபஸ்ட்டு சப்போர்ட் 9,470 ஃபஸ்ட்டு சப்போர்ட். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா
9450ங்கிறது செகண்ட் சப்போர்ட். அடுத்தது தேர்டு சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த லெவல் 9430 இமிடியேட் சப்போர்ட் இருக்குது. சரிங்களா, இந்த லெவலில் எல்லாத்தையும் பிரேக் அவுட் ஆகுது. இந்த இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த விக் இருக்குது பார்த்தீங்களா 423 400ங்கிற லெவலை வந்து மிட் கேப் வந்து பிரேக் பண்ணாத வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. 400 பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா ஃபர்தர் ஃபால் இருக்கும். அது வந்து எது வரைக்கும் இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் வரைக்கும் இருக்கும். 347 வரைக்கும் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. 340 ஓகே. இந்த லெவல் வரைக்கும் ஃபால் ஆகும் இமிடியேட்டாக. இந்த லெவலை பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா 423 பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னா ஃபர்தராக வந்து 340 வரைக்கும் ஒரு 70-80 புள்ளிகள் விழுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மிட் கேப்புக்கு இன்றைக்கி வந்த ஹை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ். சரிங்களா, இதுக்கப்புறம் நமக்கு ரெசிஸ்டன்ஸ்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த R1 பிரேக் அவுட் ஆகிடுச்சு. இந்த R1 பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா ஃபர்தராக வந்து ஒரு 50 புள்ளிகள் ஏறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா ஓஐ டேட்டா பேஸ் பண்ணி ஒரு 50 புள்ளிகள் ஏறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். 9550 அப்படிங்கிற லெவல்கிட்ட வச்சுக்கோங்க. ஃபர்தராக ட்ரேட் ஆகட்டும். இதுக்கான நம்ம அடுத்ததுக்கான அப் ட்ரெண்டை வந்து அனலைஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெண்டை பேஸ் பண்ணி போயிட்டு இருக்கு. இந்த ட்ரெண்டை வச்சுருக்கு பார்த்தீங்களா, இந்த ட்ரெண்டை டச் பண்ணிவிட்டு கீழே வந்துக்கிட்டு இருக்குது. அதே போல் இந்த ட்ரெண்டை டச் பண்ணிவிட்டு மேலே போயிட்டுருக்கு. இதை வந்து மிட் கேப்பில் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. இந்த ட்ரெண்டை பிரேக் அவுட் ஆனாலும் பறந்துடும், இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணாலும் கீழே விழுந்துடும். சரிங்களா, இதுதான் வந்து மிட் கேப்புக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு. நான் இப்போ சொல்லக்கூடிய தகவல்களை எல்லாத்தையுமே வந்து நீங்கள் வந்து பேப்பர் ட்ரேட் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு பேப்பர் ட்ரேடில் உங்களால் கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் பண்ணால் மட்டும் நீங்கள் ரியல் ட்ரேட் பக்கம் யோசிச்சு பாருங்கள். சரிங்களா, இந்த வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் நம்ம சேனலை வந்து ரெக்கமெண்ட் பண்ணி விடுங்க. இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வச்சு நீங்கள் இன்ட்ராடேயில் உங்களோட வியூவை வந்து கரெக்டாக அப்டேட் பண்ணிக்க முடியும். மற்றபடி இந்த இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் எல்லாம் பற்றி ஒரு சில நண்பர்கள் வந்து கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக வந்து வர இருக்கிற வாரங்களில் நம்ம வந்து இதுக்கப்புறம் வந்து இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை பற்றி மார்க்கெட் ஹவர்ஸ்லேயே நம்ம வந்து நான் வீடியோவாக வந்து போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே, மீண்டும் இன்னொரு இது போன்ற பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.